சவுக்கு சங்கரோட வக்கீல் கோபாலகிருஷ்ணன் இல்லையா, அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நிஜமாவே சவுக்கு சங்கருக்கு நடத்தப்படுறது வந்து ஒரு அநீதி தானே? சவுக்கு சங்கரும் அடங்காமல் சில விஷயங்கள் பண்ணுறாருன்றது வேற விஷயம். அது ஏன் இந்த டார்கெட் நடக்குதுன்னா, காவல்துறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாக பிளவுபட்டிருக்கு. இந்த இரண்டாக பிளவுபட்டிருக்கிறதுல ஒரு தரப்பு சங்கரை பயன்படுத்துகிறது இன்னொரு தரப்புக்கு எதிராக. சரி, அப்படி அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது வேற வழியே இல்லாமல் சங்கர் வந்து இதுக்கு பகடைக்காய் ஆக வேண்டியதாக இருக்குது. அதை வந்து சிறைக்கு போக வேண்டிய இந்த நிலை ஏற்படுது. இவ்வளவுதான் விஷயமே. ஜாமீன் மனு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அவர் வெளில விடாத மாதிரி ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறாங்க? சட்டம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கைது செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் சட்டத்தை வளைக்க முடியும். நீங்கள் கைது செய்யப்பட்டு விட்டீர்கள் என்றால் காவல்துறை சட்டத்தை வளைக்கலாம். எஃப்ஐஆர் மேலே எஃப்ஐஆர் மேலே எஃப்ஐஆர், கேஸ் மேலே கேஸு போட்டுக்கிட்டே இருக்கலாம், போட்டு இழுக்கலாம். எப்படியும் எல்லாத்தையும் ஜாமீன் கிடைக்கும். ஆனால் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு 10 நாள் 15 நாள், அதுவும் இந்த மாதிரி ஹாலிடே டைம்லாம் வந்துருச்சுனாக்கா 10 நாள் 15 நாள் ப்ரொசீஜர்னால கோர்ட் ஹாலிடே இருக்கும். இந்த மாதிரி வர்றதுனால இதை வைத்து தாமதப்படுத்தலாம். அவ்வளவுதான். சங்கரை வந்து நீங்கள் காலத்துக்கும் உள்ளே வைக்க முடியுமா? இதே சங்கர் இப்போதாவது புரிந்து கொள்வான் அப்படின்னு நான் நம்புகிறேன். வணக்கம் இடமலம் நேயர்களே. ஒரு ஆட்சிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வரம்பு மீறி பேசினா அவங்களை கைது பண்ணலாம். அந்த கைது பண்ணி அந்த தவறுக்கு உண்டான நடவடிக்கை மட்டும்தான் எடுக்கணும். ஆனால் இந்த ஆட்சியில் வந்து இப்போது எல்லை மீறி போயிட்டுருக்கோ அப்படிங்கிறது தான் வந்து தோணுது. யாராக இருந்தாலும் சரி, அவங்க பண்ண தப்புக்கு தாண்டி அவங்களுக்கு தண்டனை கிடச்சா அதை வந்து பேசணும். அது வந்து இன்றைக்கி வந்து திமுக எதிராக பேசுகிறவங்க, அவங்க அதிமுகவை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பிஜேபியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த ஆட்சி மாறி நாளைக்கு ஒருவேளை அதிமுக ஆட்சி வந்தால் அப்போது திமுகவை சார்ந்தவங்க ஒரு நியாயமான விமர்சனம் சொல்கிறப்போ அவங்களையும் வரம்பு மீறி சட்டத்தை மீறி வந்து அவங்கள சிறைப்படுத்தினா நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த காணொலியை நான் பண்ணணும்னு நினச்சேன். அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். சவுக்கு சங்கர் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அதில் என்னென்ன அநீதிகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கிஷோர் கே சாமிகிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். தனிப்பட்ட முறையில் விஷயத்தெல்லாம் விட்டுருவோம். இருந்தாலும் இது வந்து தவறு நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. உடனே எந்த ஒரு தவறுனாலும் நம்மளுக்கு அது நடந்தா அப்படின்னு ரிலேட் பண்ணி பார்க்குறதா ஒரு நல்ல மனுஷனுக்கு வந்து அழகு. இது வந்து நம்மளுக்கும் நடக்கலாம். ஸோ நம்ம மேலே நம்ம செஞ்ச தப்பையும் தாண்டி வெல்லவே முடியாத அளவுக்கு கேஸ் போட்டுகிட்டே இருக்கலாம். சட்டத்தில் சில நுணுக்கங்கள் இருக்குது, இல்லை ஓட்டைகள் அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தலாம். தவறாக சரியான்னு தெரில. அதை பயன்படுத்தி தொடர்ந்து வந்து சவுக்கு சங்கருக்கு நடக்கக்கூடிய அநீதியை பற்றி அவரோட வக்கீல் வந்து பேசியிருந்தாருங்க. அது வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது? அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, டிடிவி தினகரன் பற்றி போட்டிருந்தோம் இல்லையா? அது சம்மந்தப்பட்ட நிறைய ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. அதாவது நிறைய ஆதரவாக தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உனக்கு தெரியலையா நீ அங்கே இருந்த பொழுதுன்னு? தெரிஞ்சதுனால தானே வெளில வரும். எனக்கு தெரிஞ்ச டிடிவியை தான் ஃபேக் ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுனால தானே வெளில வரும். சரியா, நீ 2 வருஷம், நான் 2 வருஷம்லாம் இல்லை. அவர் எப்போ அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அப்படின்றத அவர் ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தார். அவர் ரகசியமாக வச்சு அவர் அதை அங்கே தான் அறிவிக்கிறார். நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். மேலூரில் ஒரு கூட்டத்தில் நான் முக்கியமான முடிவு எடுக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மேலூர் கூட்டத்துக்கு போகும்போது அங்கே தான் அந்த அறிவிப்பு, நான் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது என்னுடைய கட்சி, இதோடைய கொடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அறிவிக்கிறார். இது வந்த போதிலிருந்தே நம்ம வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறோம் இதிலேருந்து. ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் அதிமுக அப்படின்ற அந்த கட்சி, அந்த இயக்கம் என்பது அது தேவை, தமிழ்நாட்டுக்கு அவசியம்னு நினைக்கக்கூடிய ஆள் நம்ம அப்படின்னும் பொழுது அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து விலகுறோம். அதனால் இட் இஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். சரியா? அப்போது ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னும் பொழுது நம்ம அந்த தப்பை சுட்டி காண்பிக்கிறோம். அதையும் மீறி நான் இதான் செய்வேன் அப்படின்னு அவங்க போகிறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம அதில் இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. நம்ம விடுவிச்சுக்க வேண்டியது தான். இது ஒன்று. 2வது, ஒரு விஷயத்தை நாம் எடுக்கிறோன்னா, ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறோன்னா, இன்றைக்கி நம்ம ஏன் தினகரனை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த குடும்பத்தோடைய பல்வேறு ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது. சரியா? இது வந்து டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். நான் முன்னாடி கொடுத்த அந்த ஒரு சில தகவல்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்தேன் இல்லையா? இது வந்து வெறும் ரொம்ப ரொம்ப அதாவது 1% தான். இன்னும் நீங்கள் ஆதாரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உண்மையிலே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. இவங்க குடும்பத்தில் எப்படிலாம் இவங்க செயல்பட்டுருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து மிஸ்யூஸ் ஆஃப் பவர் நடந்திருக்கு. முக்கியமாக இவங்க வீட்டு பெண்களுக்கு இவங்க எப்படிலாம் துரோகம் பண்ணியிருக்காங்க எப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அடுக்கடுக்காக பேச ஆரம்பித்தோன்னு வைங்களேன், நிறைய இருக்குது. நம்ம வந்து ஒரு மன்மதனை பற்றி தான் பேசியிருக்கோம். யார்? டிடிவி தினகரன்ற ஒரு மன்மத குஞ்சை பற்றி தான் பேசியிருக்கோம். என்ன, இன்னொரு மன்மத குஞ்சு இருக்குது, அதை பற்றியும் பேச போகிறோம்.
சரியா? இது மாதிரி நிறைய நம்ம எடுத்துகிட்டு வரப்போகிறோம், விஷயங்களை எடுத்து வந்து பேச போகிறோம். இப்போ யார் வீட்டு பணத்தை யார் வந்து எப்படின்னு செலவு பண்ணுறீங்க, என்னென்னு பண்ணுறீங்க, நீங்கள் கேள்வி வரும்ல. ஒன்றுமில்ல, 24 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காங்க. ஒரு கார் இல்லை, ஒரு 5-6 கார். எப்போ கடந்த ஆண்டு மட்டும் 2024 மட்டும் எஸ் பாட் கார்ஸ் ஃபார் 24 crores. யாரை பற்றி? விவேக் ஜெயராம். ஓ ஓகே. என்ன இவ கேட்டால் இவர் வந்து பிஸ்னஸ் மேக்னெட். என்ன பிஸ்னஸ் மேக்னெட் நீ? உனக்கு என்ன பின்புலம் இருக்குது? என்ன உன்னுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்? நீ எங்கேருந்து உனக்கு வந்து பணம் வருது? இந்த கடையிலலாம் போய் பொம்மையெல்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. போர்ஷே காரு, 2 சீட்டர் காரு, பென்ட்லி, இப்படி எல்லாம் உயர்ரக கார். 24 கோடி ரூபாய் கார் மட்டுமே நீ வாங்குறேன்னா மற்ற செலவெல்லாம் எவ்வளோ பண்ணியிருப்ப நீ? இவன் எங்கெங்கே போயிட்டு வரான்? எல்லாமே வந்து ஆதாரங்களுடன், தரவுகளாக, சும்மா போகிற போக்கில் அடித்து விடுறதுலாம் கிடையாது. ஆதாரங்களுடன் இதெல்லாம் வைக்கப் போகிறோம். ஹிண்ட்டு கொடுத்துட்டேனே, ஒரு மன்மதனை பற்றி பேசியது, அடுத்த மன்மத குஞ்சு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரங்களையும் வெளில வைக்க போகிறோம், பொதுவில் வைக்க போகிறோம். மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து வாழ்வாதாரத்தை நடத்துவதற்கே சிரமப்படக்கூடியவர்கள் இருக்காங்க அப்படின்னு. இப்படி நான் கம்யூனிஸ்ட் கிடையாது, சரியா? யாருமே சம்பாதிக்கக்கூடாது, இல்லை சம்பாதிச்சவன் வந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கலாம் கிடையாது. அம்பானி அதானி எல்லாம் தப்பு பண்ணிட்டான் அப்படிலாம் பேசுகிறவன் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாம் வந்து ஒரு ஹவுசிங் லோன் கட்டுறதுக்கோ, இல்லை ஒரு 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 இஎம்ஐ வாழ்க்கை ஃபுல்லாக கட்டுறவங்கலாம் இருக்கான். இஎம்ஐன்னு என்ன, கரண்ட்டு பில்லு இவ்வளோ வந்துருச்சு, ஐயோ என்ன பண்ணுறது? இன்றைக்கி வந்து கரண்ட்டு பில்லை கொண்டு வந்து ஏற்றி வச்சுருக்கானுங்க இஷ்டத்துக்கு, மானாவரியாக 1000 கணக்கில் போகுது, சரியா? இந்த மாதிரி ஒரு மாதமும் அதை கட்டுறது 2 மாதத்துக்குள்ளாட்டி கரண்ட் பில் கட்டணும்னு நினைக்கிறேன். அப்படி வந்ததுனாக்கா அந்த 2 மாதம் அப்படியே ஐயோ ஏண்டா பில்லு வருதுன்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. என்ன எல்லாமே கட்டணும், கேபிளுக்கு கட்டணும், கரண்ட்டு பில்லுக்கு கட்டணும், கேஸுக்கு கட்டணும், பாலுக்கு கட்டணும், இப்படி எல்லாம் பண்ணி இஎம்ஐயும் கட்டி காலையில் வேலைக்கு போனாலும் ஈவினிங் வந்து டென்ஷனாக வந்து உட்காந்துக்கிட்டு என்ன இத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனுக்கு கோபம் வரணுமா கூடாதா? இவன் யார்? இவனுக்கு எதுக்கு இவ்வளோ? ஒரே வருஷத்தில் 24 கோடி ரூபாய்க்கு இவன் கார் மட்டுமே வாங்குறான்னா அப்போ இவன் மற்றதுக்கெலாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அண்ட் இதை தவிர்த்து இவங்களுடைய மன்மத லீலைகள் இதையெல்லாம் எடுத்து பேசணுன்ற நான் தனி காணொலி பண்ணி கண்டிப்பாக அதை தனியாக பண்ண தான் போகிறோம். அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிறோம். பட் அடுத்து உங்களுடைய இதுக்கு வருவோம். சவுக்கு சங்கரோட வக்கீல் கோபாலகிருஷ்ணன் இல்லையா, அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நிஜமாவே சவுக்கு சங்கருக்கு நடத்தப்படுறது வந்து ஒரு அநீதி தானே சட்டத்தை பயன்படுத்தி. நீங்கள் சட்டம் இன்னைக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவர்களை நீ கேள்வி கேட்பாய் என்றால் நாங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை ஒடுக்குவோம் அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே, சரியா? இதை எல்லா அரசாங்கமும் கையில் எடுக்குதா என்றால் ஆமாம், எல்லா அரசாங்கம் கையில் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு பிரேசனாக யாரும் பண்ணுறது கிடையாது. பிரேசன்னா அதாவது துணிச்சலா? ஓகே, எனக்கு கேள்வியே கிடையாது. இப்போ நீங்கள் சங்கரோட இஷ்யூ எடுத்து பாருங்கள். நீ குண்டர் சட்டம் போட்டு, குண்டர் சட்டம் வந்து இதுக்கு போகுது, எது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது. உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற நீதியரசர் எழுந்து சொல்கிறாருங்க, என்ன சொல்கிறாரு? வார்ன் பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்து அந்த குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா நாங்கள் வேறு மாதிரி கொண்டு போயிருப்போம் இது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்போ அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீ தூக்கிட்டு போய் உள்ளே வைக்கிறீங்க. சவுக்கு சங்கரும் அடங்காமல் சில விஷயங்கள் பண்ணுறாருன்றது வேறு விஷயம். நான் அதுக்குள்ளே டுவெல் பண்ண விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் சரி, தனிப்பட்ட அதிகாரிகளை சவுக்கு சங்கரும் அடங்காமல் சில விஷயங்கள் பண்ணுறாருன்றது வேறு விஷயம். பர்சூட் பண்ணி, அதாவது உனக்கும் திமுகவுக்கும் வாய்க்கால் தகராறு. அப்போ உன்னுடைய நோக்கம் வந்து திமுகவை வீழ்த்துவது. அப்போ உன்னுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்துவதுன்னா உன்னோட ஃபோக்கஸ் திமுக மேலே இருக்கணும். அதை விடுத்து உனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து நீ வந்து அதிகாரி மேலே நீ தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நீ வந்து கமிஷனரை பற்றி கண்ணாபின்னான்னு பேசுவ அப்படின்றதையும் ஏற்றுக்க முடியாது. அதையும் லெட் மீ ரெஜிஸ்டர், சரியா? இப்போ இப்போ நான் நாம் தமிழர் கட்சியை என்ன சொல்கிறேன், தனிப்பட்ட அதிகாரிக்குள்ளே நீ ஏன் போய் தகராறு பண்ணுறீங்க? அவங்கள ஹாட் பர்சூட் பண்ணணும்னு நீ ஏன் பண்ணுற? அதிகாரிகள் என்னங்க பண்ணுவாங்க? ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய இடத்துல தான் அதிகாரிகள் இன்றைக்கி இருக்காங்க, சரி? அதுவும் இந்த ஆட்சியில் நீங்கள் வந்து அதிகாரிகள் முதலமைச்சர் சொல்கிற சட்டமன்றத்தில்
நாங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கிறோம். எங்கே நீங்கள் அனுமதிச்சிங்க? எங்கே செயல்பட்டுருக்காங்க? இது மாதிரி எல்லாம் வந்து கோர்ட்டில் குட்டு வாங்குற ஆளே கிடையாதுங்க. நான் சொல்கிறேன். ஐ பர்சனலி நோ இவர் த கெரியர் ஆஃப் இவர் அருண்குமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கமிஷனர் ஆஃப் போலீஸ், சென்னை கமிஷனர் எடுத்திங்கன்னா, அவர் இந்த மாதிரிலாம் போய் குட்டு வாங்குற ஆள் கிடையாது கோர்ட்லலாம். அரசியல் நிர்பந்தங்கள் தான் இதுக்கு காரணம். நீங்கள் தான் அதுக்கு காரணம். ஆட்சியாளர்கள் தான் அதுக்கு காரணம். அப்போ அந்த ஆட்சியாளர்களை டார்கெட் பண்ணணும். அதை விட அதிகாரியை போய் டார்கெட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அது ஏன் இந்த டார்கெட் நடக்குதுன்னா, காவல்துறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2ஆக பிளவுபட்டிருக்கு. இந்த 2ஆக பிளவுபட்டிருக்கிறதுல ஒரு தரப்பு சங்கரை பயன்படுத்துகிறது இன்னொரு தரப்புக்கு எதிராக. சரி, அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது வேறு வழியே இல்லாமல் சங்கர் வந்து இதுக்கு பகடைக்காய் ஆக வேண்டியதாக இருக்குது. அதை வந்து சிறைக்கு போக வேண்டிய இந்த நிலை ஏற்படுது. இவ்வளவுதான் விஷயமே. இது நீங்கள் 1000 காரணங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து லீகலாக நாங்கள் பண்ணிட்டோம், சட்டப்படி நாங்கள் பண்ணிட்டோம்லாம் நீங்கள் வந்து ஒப்பேற்றலாம். ஆனால் உண்மை தான், காவல்துறை 2ஆக பிளவுபட்டிருக்கு, 2, 3ஆக பிளவுபட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி பிளவுகள் இருக்கும், எப்போவுமே இருக்கும். ஆனால் அப்போ ஒரு திறம்பட இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருந்தால் ஒரு முதலமைச்சர் மேலே ஒரு பயம் இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும். இந்த முதலமைச்சர் ஒரு பொம்பை முதலமைச்சர் அப்படின்றதுனால யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுதான் இங்கே பிரச்சனையே. கண்ட்ரோல் பண்ண முடியல. இது முன்னாடிலாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 2 தரப்பு இருக்குது, 2 தரப்புக்குள்ளே பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எரப்ட் ஆகுதுன்னா இது மாதிரிலாம் எரப்ட் ஆகக்கூடாது அப்படின்றத தடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இங்கே அது இல்லை அப்படின்றது தான் அதோடைய வெளிப்பாடு தான் இது. இப்போ ஜாமீன் மனு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அவர் வெளில விடாத மாதிரி ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறாங்க? அதை கொஞ்சம் ப்ரொசீஜரை யூஸ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் இப்போ நீதிமன்றத்துக்கு நான் இன்றைக்கி வரல, சரி, நீங்கள் போலீஸோடைய கட்டுப்பாட்டில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே நான் சொன்னது தான். இப்போது நீங்கள் கைது செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் சட்டத்தை வளைக்கலாம். சட்டம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கைது செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் சட்டத்தை வளைக்க முடியும். நீங்கள் கைது செய்யப்பட்டு விட்டீர்கள் என்றால் காவல்துறை சட்டத்தை வளைக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அண்டர் கஸ்டடி, வேறு வழியே கிடையாது. இன்றைக்கி எனக்கு கோர்ட் ஹியரிங் இருக்குங்க, என்னால் போக முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை கொடுத்து எனக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லைங்க, என்னால் வர முடியலன்னு சொல்லலாம், சரியா? ஆனால் நீங்கள் கஸ்டடியில் இருக்கீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி ஹியரிங் வந்தே ஆகணும். உங்களை கூட்டு போய் நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி உங்கள் மேலே ஒரு வழக்கு போடுறாங்கன்னா நீங்கள் உடனே போய் வக்கீலை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஆக்சஸ் ஒன்று தான். டெய்லி உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா வக்கீலை நீங்கள் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ 1 மணி நேரமோ நீங்கள் சந்திக்கலாம். அதை தவிர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும். எஃப்ஐஆர் மேலே எஃப்ஐஆர், கேஸ் மேலே கேஸு போட்டுக்கிட்டே இருக்கலாம், போட்டு இழுக்கலாம். எப்படியும் எல்லாத்தையும் ஜாமீன் கிடைக்கும். ஆனால் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு 10 நாள் 15 நாள், அதுவும் இந்த மாதிரி ஹாலிடே டைம்லாம் வந்துருச்சுனாக்கா 10 நாள் 15 நாள் ப்ரொசீஜர்னால கோர்ட் ஹாலிடே இருக்கும். இந்த மாதிரி வர்றதுனால இதை வைத்து தாமதப்படுத்தலாம், அவ்வளவுதான். சரி, சங்கரை வந்து நீங்கள் காலத்துக்கும் உள்ளே வைக்க முடியுமா? யாரையுமே நீங்கள் அது பண்ண முடியாது. அவர் தண்டனை கைதி கிடையாது, விசாரணை கைதி தான். அப்போ விசாரணை கைதி தான் அப்படின்னும் பொழுது அவனை நீங்கள் போய் எவ்வளோ நாள் உள்ளே வச்சுருப்பீங்க? மேட்ரு ஆஃப் டேஸ். ஆனால் மேட்ரு ஆஃப் டேஸ்க்கு அப்புறம் திருப்பி வெளில வந்து திருப்பி இதே கூத்து தான் நடக்கும். இவன் திருப்பி அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணுறது, திருப்பி அவன் தூக்கி உள்ளே வைக்கிறது, இதான் நடக்கும், சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய ஃபோக்கஸ் வந்து திமுகவை வீழ்த்துவது அப்படின்னு நீ சொல்ல போகிறோன்னா நீ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் சரி. அதை விட்டுவிட்டு நீ அதிகாரிகளோட மல்லு கட்டிக்கிட்டதுனால என்ன கிடைக்க போகுது? இதே சங்கர் இப்போதாவது புரிந்து கொள்வான் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ வேறு என்ன அவரோட கோபாலகிருஷ்ணன் வந்து வேறு என்ன சொல்கிறார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தது. அது வந்து கொஞ்சம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மட்டும் தான் பேசுகிறாரா, மற்றவங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? இப்போ என்ன சொல்ல வர்றாரு? என்னையும் சேர்த்து கைது பண்ணணும் இல்லை அந்த மாதிரி ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக பேச அவங்களெல்லாம் ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாரா? எனக்கு எதுவும் தெரியல. நாம் சொல்லக்கூடியது என்னென்னா, ஆஸ் அ லாயர், ஆஸ் அன் அட்வொகேட், அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் ஆர் ரைட், ஆர் வேலிட் ஃப்ரம் ஹிஸ் கிளைண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவர் சொல்கிறது ரைட். பட் கேள்வி என்னன்னா, நீயா ஒரு இதை இன்வைட் பண்ணிக்கிறல்ல, ட்ரபிளை இன்வைட் பண்ணிக்கிறல்ல. இப்போ வாராகியோட பிரச்சனைன்றது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட், அந்த ப்ராப்ளமே டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம், சரியா? ஆனால் நீ வாராகி மேலே அக்கறையினால நீ வந்து அதை எடுத்து பேசினியானா இல்லை. அன்னைக்கு அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை கூப்பிட்டும் வந்து பேசினார். நீ வந்து வாராகி மேலே அக்கறையினால அதை செய்யலை, சரியா? உனக்கு வந்து கமிஷனருக்கு எதிராக ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். அப்போ வேணும்னே நீ அதை வந்து இதை கொண்டு வந்து இதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணுற. இது நீ வாராகிக்கும் காம்ப்ளிகேட் பண்ணுற,
அவர் மேலே தான் அந்த உனக்கும் கோபம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற, சரியா? விச் இஸ் நாட் ரிக்வயர்ட். இப்போ என்ன இது பண்ணுறாங்க, எனக்கு காவல்துறையினர் தான் இது பண்ணி சில அத்துமீறல்கள் நடந்தது. அத்துமீறலாம் நான் வீட்டுக்குள்ளே வந்து 1:30 மணிக்கெலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது, சரியா? ஆனால் நீங்கள் வரீங்க. இப்போ இதை நான் பர்சனல் வெஞ்சன்ஸாக நான் எடுத்துகிட்டு போக முடியுமா? அவங்கள்ட்ட நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன் எடுத்துகிட்டு போக மாட்டேன்னா, ஈவன் ஒரு ஆட்சி மாற்றமே நடக்குதுன்னு வைங்க, ஆட்சி மாற்றம் நடந்தாலும் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன் அப்படின்னா, அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? உத்தரவு எங்கேருந்து வருதோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறது மட்டும்தானே அவங்களுடைய வேலை. அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் யாரை நோக்கி இருக்கணும்? இந்த பொம்மை முதலமைச்சர், இந்த துணை பொம்மை, இவர்கள் வெத்து வேட்டு, இந்த உதவாநிதி ஒரு உதவாக்கிற, இதில் நீ ஃபோக்கஸ் பண்ண. அதை விட்டு நான் வந்து எல்லா இடத்துலையும் கம்பு சுற்றுவேன், எல்லார் மேலேயும் பாய்வேன், எல்லாரையும் பிராண்டுவேன் அப்படின்னா, அப்போ அதிகாரிகள் எதுக்குங்க அந்த அந்த இடத்துல வந்து உன்னுடைய இதெல்லாம் சகிச்சுக்கணும்? சரி, எப்போ இது ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? பொங்கல் முடிஞ்சு அதற்கப்புறம் அவரோட ரிலீஸ்? ஆமாம், இது ஒரு இந்த ஹாலிடேஸ் முடிஞ்ச உடனே கோர்ட் எடுத்துப்பாங்க. லோவர் கோர்ட் வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஐ திங்க் செஷன்ஸ் கோர்ட் போகும்னு நினைக்கிறேன், இல்லை ஹைகோர்ட். ஆனால் ஹைகோர்ட்டில் ரிலீஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். அதுதான் சொல்கிறேனே, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டேஸ். எனக்கு தெரிஞ்ச மாத இறுதிக்குள்ளே அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகே, மிக்க நன்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை, உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களோட பதில்களுக்கு சொன்னதுக்கு.